இவங்க ஒரு 15 years old கேர்ள். திடீர்னு இவங்க சிவியர் ஹெட்டேக்கோட வந்திருந்தாங்க. இவங்களை எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது நெக் மசில் ஸ்டிஃப்னஸ் அண்ட் ஹெட்ல இருக்க எல்லா மசில்ஸும் ஸ்டிஃபாக இருந்தது. இவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்கும்போது இவங்க ஒரு 4 days பேக் தான் வந்து டேஷிங் கார்ஸ் கேம் விளையாடிருக்காங்க. டேஷிங் கார்ஸ்னால என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டேஷிங் கார்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ஃபாஸ்ட்டாக கார் டிரைவ் பண்ணிட்டு சடன் பிரேக் போடும் போதும் இந்த ஹெட் வந்து ஃப்ரண்ட்ல போய் பின்னாடி வருது. ஸோ இந்த சடன் மூவ்மெண்ட், அதாவது விப்ளாஷ் இன்ஜுரின்னு சொல்லுவோம். அதாவது ஆக்சிலரேஷன் டீசலரேஷன் இன்ஜுரி ரிலேட்டட் ஹெட் ஏக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சடனா பிரேக் போடும் போது நம்ம ஹெட் இப்படி பின்னாடி போயிட்டு வரனால ஹெட் மசில்ஸும் நெக் மசில்ஸும் ஸ்டிஃப் ஆகி பெயின் வருது. சில நேரம் இன்ஜுரி பிரெயின்ல ஏதாவது கன்கஷன் நடந்தா நாசியா, வாமிட்டிங், சிவியர் சென்சிட்டிவிட்டி டு லைட் அண்ட் சவுண்ட், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வரலாம். இந்த ஹெட் ஏக்ஸ் வந்து நமக்கு இன்ஜுரி நடந்ததுலேருந்து 7 daysக்குள்ள ஸ்டார்ட் ஆகிடும். அது ஆல்மோஸ்ட் 3 months மேலே கூட இந்த ஹெட் ஏக்ஸ் கண்டினியூ ஆகலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஹெட் ஏக்ஸ் இருந்ததுன்னா இந்த ஆக்சிடென்ட் கூட உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஹெட் ஏக்ஸ் வந்திருக்கா அப்படின்னு நீங்க ரிலேட் பண்ணாலே இந்த ஹெட் ஏக்கோட ரீசனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த மசில்கான ட்ரீட்மெண்ட் அண்ட் ரெஸ்ட் கொடுத்தாலே உங்க ஹெட் ஏக்ஸ் கம்ப்ளீட்டா சரியாயிடும்.